ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பெண்கள் என்றாலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுபவர்கள். அந்த மகாலட்சுமியின் அம்சம் பெண்களுக்கு எப்பொழுது முழுமையாக கிடைக்கும் தெரியுமா? பெண்கள் புடவை அணிந்து கொண்டு வலம் வரும்பொழுது தான். ஆனால் இன்று புடவை கட்டுவதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சரி, வீட்டில் புடவை கட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, கோவிலுக்கு போகும்போது அதாவது அந்த புடவையை கட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டு புடவையை கட்டி கொண்டு கோவிலுக்கு போங்க என்று சில பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இதனுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த புடவையை கட்டி கொண்டு கோயிலுக்கு செல்லுங்கள், இவ்வாறு இருங்க அப்படின்னு நம்ம கூறுவது பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய நலனுக்காக நம்ம தெரிவிப்பது தான். இது பிடித்தவர்கள் பின்பற்றவும், இல்லை எங்களுக்கெல்லாம் இப்படி கட்டுப்பாடு போடக்கூடாது, பெண்களுக்கு மட்டுமே எவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்க இதை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம நல்லதுக்கு சொன்னாலுமே சில பேர் அதை எதிர்மறையாக தான் எடுத்துக்கொள்கிறார்கள். இவங்க நம்மளை இப்படி இருக்க சொல்கிறாங்களே அப்படின்னு. அது அவரவர் விருப்பம். இதற்கு பின்னாடி உள்ள பெனிஃபிட்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். அதை எடுத்துக்கொள்வதும் எடுக்காததும் அவரவர் விருப்பம். அதனால் ஆடை அணிவது அவரவர் விருப்பம்தான். இதற்கு பின்னாடி இதை அணிந்தால் நல்லது அப்படின்னு நம்ம கூறுவது. நம்மளுடைய முன்னோர்கள் எந்த வழியில் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கார்களோ அதையே நம்ம பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரிவிப்பது உண்டு. நாமளும் அதை செய்து கொண்டு பலன் பெறுறோம். அதனால் மற்றவர்களுக்கும் அதை சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களும் செய்யும் பொழுது அதில் பலன் இருக்கும். அதனால் இதை தெரிந்து கொள்வது நல்லது. அதை கடைபிடிப்பதும் கடைபிடிப்பாததும் அவரவர் விருப்பம். சரி வாங்க, இப்போ பெண்கள் பட்டுப்புடவை கட்டுவதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா பட்டு வேட்டியை கட்டுவதனாலையும் இருக்குது. தொடர்ந்து முழுவதுமாக பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருமே கோரிக்கையை ஒவ்வொரு விதமாக சாமிக்கிட்ட வைப்பாங்க. அதாவது எல்லோருடைய பாசிட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த இடத்துல ஒன்று சேரும். ஒவ்வொருவருடைய மனிதர்களுடைய எண்ணங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில பேர் கஷ்டங்களோடு வந்திருப்பாங்க, சில பேர் மன அமைதிக்கு வந்திருப்பாங்க, சில பேர் சும்மா கோயிலுக்கு பொழுதுபோக்குக்காக வந்திருப்பாங்க. இப்படி பலவாறு மனிதர்கள் கோயிலுக்கு செல்வது உண்டு. கருவறைக்குள்ளே அதாவது எந்த சிந்தனையில் யார் இருந்தாலுமே கோயிலை சுற்றி நம்ம சுற்றி திரிந்தாலும் கருவறைக்குள்ளே செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம எப்பொழுதுமே எதுவுமே செய்யாது. அதாவது மற்ற புறத்தில் நம்ம எங்கே சுற்றி திரிந்தாலுமே கருவறைக்குள்ளே இறைவன் இருக்கின்ற அந்த இடத்துக்குள்ளே சென்று விட்டாலே எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலுமே அது நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமியை பார்ப்பதற்கே நமக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிறது. வரிசையில் நிற்கிறோம். அந்த சமயத்தில் நம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டிக் கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்னென்ன கஷ்டத்திற்கு எல்லாம் இறைவனிடம் பிரார்த்தனை வைக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. சரி, இதற்கும் நம்ம புடவை கட்டி செல்வதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நமக்கு கேள்வி ஏற்படும். அதில் சில பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும், சில நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கருவறைக்குள்ளே இருக்கிறவரை அந்த நேர்மறை ஆற்றலாம் நம்ம உட்கிரகித்து கொண்டு இருப்போம். அதற்கப்புறம் வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம தாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பெண்கள் பட்டுப்புடவை அணிந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்வது. ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பட்டு வேட்டி சட்டையை அணிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்கு பின்னாடி உள்ள தாற்பயம் பார்த்திங்கன்னா இதுதான். பட்டுக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நம்ம உடம்பில் பட்டு இருந்தால் நம்மிடம் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே வந்து சேராது என்பதற்காகத்தான் கோவிலுக்கு செல்லும்போது பட்டுப்புடவை உடுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். ஏதோ நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த பட்டு புடவையை பார்த்திங்கன்னா நம்ம உடுத்தி கொண்டு போகலாம். அதற்காக ஆடம்பரமாக நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருப்பதை அந்த பட்டு புடவையை நம்ம உடுத்தி கொண்டு போகலாம். இதற்கு பின்னாடி உள்ள விஷயம் இதுதான். இதை நம்ம தெரிந்து கொண்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருப்பவர்களுடைய அந்த எதிர்மறை தாக்குதலும் நம்மக்கிட்ட வராது. அதைத்தான் நம்ம கூறுவது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெண்கள் முந்தானையை எப்பொழுதுமே கையில் பிடித்து வைத்து கொண்டு தான் நமஸ்காரம் செய்யணும், பிரசாதம் வாங்கணும் என்ற ஒரு சாஸ்திரமும் நம்முடைய இந்து மதத்தில் உள்ளது. அது ஏன் தெரியுமா? இந்த முந்தானை என்பது பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் கணவரை குறிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது சரி, மங்களகரமான பொருட்களை பிரசாதமாக வாங்கும் பொழுதும் சரி, உங்கள் கணவராக சொல்லப்பட்டுள்ள இந்த முந்தானையை உங்கள் கையில் வைத்து கொண்டு வாங்கினால் உங்களுக்கு அதன் மூலம் நிறைய நல்லது நடக்கும்,
அதே போல் நமஸ்காரம் செய்யும் பொழுதும் பார்த்திங்கன்னா முந்தானையை கையில் பிடித்து கொண்டு தான் நமஸ்காரம் செய்யணும். முந்தானையை இங்கும் அங்கும் பார்த்திங்கன்னா அலைய விடக்கூடாது, அதாவது ஆட விடக்கூடாது. நமஸ்காரம் செய்தாலும் சரி, நம்ம எதாவது பிரசாதம் வாங்கினாலும் நம்ம முந்தானையை பிடித்து கொண்டு தான் வாங்கணும். இது பார்த்திங்கன்னா கணவருக்கு மிகவும் நல்லது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இதற்கு பின்னாடி இப்போ புரியுதா? அடுத்தவர்கள் கால்படும்படி நம்ம முந்தானையை கீழே விடக்கூடாது. நம்ம கணவரை அந்த முந்தானை போல் நம்ம நினைக்கிறது, அதாவது முன்னோர்களில் அந்த சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால தான் முந்தானைக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஆடப்படக்கூடாது அப்படின்னு சொல்வது. இப்பொழுது புரிகிறதா? இனி காரணம் தெரியாமல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதாவது தெரியாமல் செய்கிறோம், தெரிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை நம்ம செய்வதை தவிர்த்து விடணும். காரணத்தை தெரிந்து கொண்டு நல்லபடியாக நம்ம நல்ல விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் நல்லது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நம்ம சென்று வரும் பொழுது நம்ம சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. கோவிலுக்கு சென்று வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும், வீட்டில் எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம். கோவிலுக்கு சென்று வந்த பிறகு பார்த்திங்கன்னா செய்யக்கூடாதவைகளை முக்கியமானதாக சொல்லப்படுவது, வீட்டிற்கு வந்தவுடனே கை கால் முகம் அலம்பி சுத்தம் செய்வது. பொதுவாக வெளியில் சென்று வீட்டிற்கு வந்த உடனே நம்ம பார்த்திங்கன்னா கை கால்கள் முகம் அலந்துவது வழக்கம். ஆனால் ஆலயத்திற்கு சென்று வந்தால் இதை செய்யக்கூடாது. இதனால் ஆலயத்திலிருந்து நம்முடன் வீடு வரை வந்த இறை சக்தியானது அந்த இடத்துல திரும்பி சென்று விடுகிறது. அதற்குத்தான் கொஞ்சம் நேரம் கோயிலேருந்து போயிட்டு வந்தப்புறம் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்வது. அந்த ஆற்றலை நம்ம வீட்டு முழுக்க பரவ செய்வது. அப்போ நம்ம கோயிலேருந்து எப்போ வந்தாலுமே பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருந்தாலுமே அவர்களுக்கும் நம்ம சொல்லணும். சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா விளையாடிட்டு வெளியே போயிட்டு வந்தாலே அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருப்போம், கை கால்களை கழுவி கொண்டு வரணும் அப்படின்னு. அது ஒரு நல்ல பழக்கம்தான். ஆனால் கோயிலுக்கு சென்று வந்தால் மட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் அமர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கை கால்களை அலம்பிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லணும். அதே போல் ஆலயத்திற்கு சென்று நேராக நம் வீட்டிற்கு தான் திரும்ப வர வேண்டுமே தவிர வழியில் தெரிந்தவர்கள் உறவினர்கள் என யார் வீட்டிற்குமே செல்லக்கூடாது. அதற்காக பார்த்திங்கன்னா இப்போ தொலைதூர கோவில்களுக்கு செல்லும் பொழுது வழியில் உணவருந்த செல்வது அதெல்லாம் நம்ம கணக்கில் வராது. விருந்தாளியாக நாம் யார் வீட்டிற்கும் செல்லக்கூடாது, அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனால் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த ஹோட்டலுக்கு கூட போகக்கூடாதா, இல்லை வேறு இடத்துக்கு போகக்கூடாதா? அத்வாசிய தேவைகளுக்கு, அதாவது கோயிலுக்கு போகும்போது நம்ம ரெஸ்ட் ரூம் இப்படிலாம் போவோம், அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. சில பேர் இங்கே கூட போகக்கூடாது அப்படின்னு சில கமெண்ட் பண்ணுறதும் உண்டு தான், அவர்களுக்காக சொல்வது. அதே போல் ஆலயத்தில் கொடுக்கும் விபூதி குங்கும பிரசாதத்தை நாம் அப்படியே கொண்டு வந்து கண்ட இடத்துல வைக்கக்கூடாது, அதை பூஜை அறையில் தான் வைக்க வேண்டும். அதே போல் விபூதி குங்குமத்தை நாம் மடித்து கொண்டு வந்திருக்கும் பேப்பரில் இருந்து எடுத்து மாற்றி வைத்து விட வேண்டும். கோவிலுக்கு சென்று வந்தவுடன் பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடுவதை அறவே தடுத்து விட வேண்டும். கோவிலுக்கு செல்லும் பொழுதும் சரி, சென்று வந்தவுடனும் சரி, அன்றைய நாள் முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு அசைவம் சார்ந்த புலால் உணவுகளை சாப்பிடக்கூடாது. முழுவதுமாக பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடுவதே நம்ம தவிர்த்து விடுவது நல்லது தான். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொள்ளணும். இப்போ முக்கியமான விசேஷ நாட்களில், விரதம் இருக்கிற நாட்களில், கோயிலுக்கு செல்கிற நாட்களில் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. ஒருவேளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவது நல்லது. அதே போல் பலரும் என்று வீட்டிற்குள்ளே நுழையும் போதே டிவி ஆன் செய்து பழக்கம் உள்ளது. ஆனால் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு பார்த்திங்கன்னா இதை செய்யக்கூடாது. கோவிலுக்கு சென்று வந்த பிறகு பூஜை அறையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா ஆலயத்திலிருந்து வந்து இறைசக்தி நம்முடன் தங்குவதும் நம் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும். குறிப்பாக நீங்கள் கோயிலுக்கு செல்ல போகிறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் அந்த விளக்கை மலையேற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு சென்று வாருங்கள். இதுவும் ஒரு நல்லது. ஏன்னா கோயிலுக்கு போகும்போதே நம்மளை தயார்படுத்திக்கிறோம், அந்த இறையர்களோடு நம்ம கோயிலுக்கு செல்கிறோம். ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு படப்படன்னு அவசரமாக நம்ம கோயிலுக்கு செல்வதனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு பக்தியானது முழுவதுமாக இருக்காது. ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை கொஞ்சம் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு போகும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கோயிலுக்கு போகும்பொழுதும் சரி, வரும்பொழுதும் சரி, மேற்கூறிய விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் முறைப்படி கையாண்டு வந்தாலே வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வளமாக நம்ம இன்பமுடன் வாழலாம். ஒவ்வொரு விஷயமும் இந்த கோயிலுக்கு போகிற விஷயத்தையே நம்ம இவ்வளோ கண்ணும் கருத்தாக நம்ம பண்ணும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்குமே நமக்கு முழு ஈடுபாடு வரும். ஏதோ கடமைக்குன்னு நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலையை தொடங்கினாலுமே அதுவும் நமக்கு கடமைக்குத்தான் தெரியும். அதனால் செய்கின்ற வேலையை நியாயத்தோடையும் நம்ம நேர்மையுடனும் அந்த முழு ஈடுபாடுடனும் தொடங்கும் பொழுது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் பலனும் நமக்கு கிடைக்கும். அதை செஞ்சு முடித்த ஒரு திருப்தியும் நமக்கு வந்தடையும்.
கோயிலுக்கு போகிறோம், மனதார இறைவனை வேண்டி அங்கே உள்ள கொஞ்ச நேரம் அமர்ந்து வீட்டிற்கு வரோம். கோயிலுக்கு போகிறோம், சும்மா இறைவனை கையெடுத்து கும்பிட்றோம், திருநீரை பூசுகிறோம், கோயிலில் உட்காரக்கூட கிடையாது, அப்படியே வந்துடுறோம். வரும்போதே பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடுறோம், வீட்டுக்கு போகிறது கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த இறை வழிபாடுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதனால் முறைப்படி கோயிலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு போருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.